மேற்கு திசை பக்கமா கால் வச்சு படுத்தா நல்லதில்ல. ஈராத்திரி நேரத்துல ஆவி அமானுஷ்ய சக்திகள் தொந்தரவு பண்ணுன்னு தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மேற்கு திசை அப்படிங்கிறது சூரியன் மறையும் திசை. அதாவது முடிவு, மரணம், இருள் அப்படின்னு அர்த்தம் இருக்குன்னு நம்பிக்கை. ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிற ரவினோட ஒரு பையன் தன்னோட தாத்தா எவ்வளவோ தடவை எச்சரிச்சாலும் அதை பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் பயமுறுத்த சொல்ற கதைகள் தான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு மேற்கு திசை பக்கமா கால் வச்சு படுத்து தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவுல பழைய வெள்ளை துணி கட்டின பல உருவங்கள் அவனை சுத்தி நிக்குது. இது நம்ம இடம், நீ ஏன் இங்க வந்தன்னு ஒரே குரல்ல கேக்குது. அவன் பயத்துல அலற முயற்சி பண்றான். ஆனா குரல் வரல. அந்த நேரத்துல திடீர்னு எந்திரிச்சான். உடம்பு முழுக்க வியர்வை. பயத்துல நடுங்கிக்கிட்டு சுத்தி பார்க்கறான். அப்போதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் கவனத்துக்கு வருது. அவன் படுத்திருந்த திசை மாறி அவன் காலு இருந்த திசை இப்போ கிழக்கா இருக்கு. அதிர்ச்சியில அவன் ஜன்னல் பக்கம் திரும்பி பார்க்கிறான். தூரத்துல பழைய பயன்படுத்தப்படாத ஒரு கல்லறை பக்கத்துல ஒரு கருப்பான உருவம் அவனை பார்த்துக்கிட்டே நிக்குது. அசையாம, கண் இமைக்காம. அடுத்த நொடியில ஜன்னல் தானாக அடைஞ்சிடுது. இந்த கதைய முழுசா கேட்ட பிறகு இது உண்மையா இல்ல வெறும் மூட நம்பிக்கையா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட முழுநிலா பயங்கர பேய் கதைகள் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. அவையெல்லாம் பார்க்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.